திருநாகேஸ்வரம், காளஹஸ்தி, இந்த ராகுகேது தோஷத்துக்குலாம் அந்த கோயிலெலாம் போகாதீங்க. மிக முக்கியமான ஸ்தலம் ராகுகேது நீங்குவதற்கு பார்த்திங்கன்னா மிக முக்கியமான இடம் எதுனா பேரையூர் தான் ரொம்ப மிக முக்கியம். ஏன்னா பேரையூரில் நாகராஜனே வழிபட்ட ஸ்தலம். மூலஸ்தானத்தில் இறைவன் சுயம்புவாக இருக்கிறார். இறைவன் நாகநாதன் ஸ்ரீ நாகநாதருக்கு பால் அபிஷேகம் செய்தால் அவர் பால் அவர் உடலில் பட்ட உடனே பார்த்திங்கன்னா நீல நிறமாக மாறுது. சர்ப்பத்தினால் தான் இழந்த ஒளியை திரும்ப பெறுவதற்காக சூரிய பகவான் வழிபட்ட ஸ்தலம். இந்திரனுடைய சாப விமோசனம் பெற்ற ஸ்தலம். பஞ்சம பாதகம் செய்த ஒருவன் இறைவனுடைய பூஜைக்கு சாம்பிராணி சமர்ப்பித்தாங்க அப்படின்னா யமவாதை குறைந்ததாக ஸ்தல வரலாறு இருக்குது. திருநாகேஸ்வரம் எல்லாம் போகிறதெல்லாம் விட்டுருங்க தயவுசெய்து. இங்கே போய் நீங்கள் வழிபடிங்க, நிச்சயமாக நல்ல மாற்றம் உண்டு. ஆதிசேஷன் சிவன் வழிபட்ட ஸ்தலம். இவ்வாலயத்தில் சர்ப்பதோஷங்களுக்காக பார்த்திங்கன்னா பரிகாரத்திற்குரிய யந்திர பிரதிஷ்டை அங்கே பண்ணியிருக்கிறாங்க. இத்தலம் வலம் வர நாகலோகத்தை வலம் வந்ததாக ஒரு ஐதீகம் உண்டு. கண்டிப்பாக தோஷ நிவர்த்தி ஆவதற்கு இதை திட்ட வர எங்கேயுமே கிடையாது. பேரையூர் புதுக்கோட்டை